தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுன்னாகத்தில் பெண்ணின் சங்கிலி அறுப்பு, ராணுவ முகாமில் பணியாற்றியவர் கைது. தையிட்டி விகாரை நில ஆக்கிரமிப்பு, யாழ் பல்கலைக்கழகத்தில் முக்கிய கலந்துரையாடல். 7ஆம் வகுப்பு மாணவியை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த 5 ஆசிரியர்கள். திருமண மேடையில் மணப்பெண்ணிற்கு நடந்தேறிய கொடூரம், சம்பவம் செய்த முன்னாள் காதலன். அக்ரிகுட இரட்டை கொலை, 2வது தாக்குதல் தாரி தொடர்பில் வெளிவரும் தகவல். தமிழர் பகுதியொன்றில் 3 பிள்ளைகளின் தாய்க்கு நேர்ந்த பெரும் துயரம். தொடர்பென விரிவான செய்திகள். சுன்னாகம் நகர பகுதியில் பட்டப்பகலில் சங்கிலி திருட்டில் ஈடுபட்ட ராணுவ முகாமில் கடமையாற்றிய ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று காலை சுன்னாகம் நகர பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பெண்ணொருவரின் தங்க சங்கிலி ராணுவ முகாமில் பணியாற்றிய ஒருவரால் அறுக்கப்பட்டது. குறித்த பெண் இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். இந்நிலையில் சந்தேக நபரான மயிலிட்டி ராணுவ முகாமில் கடமை புரியும் நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சுன்னாகம் காவல் நிலையத்தின் புதிய பொறுப்பு அதிகாரியான நிதர்சன் பதவியேற்ற பின்னர் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனியார் காணியை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரையை முன்னிறுத்திய கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. அரசமதமும் தனியார் காணியும் எனும் தொனிப்பொருளில் குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் எதிர்வரும் 27/2/2026 அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக கேட்போர் கூடத்தில் மாலை 2 மணி முதல் 4 மணி வரை இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மத சின்னங்களை முன்னிறுத்திய நில ஆக்கிரமிப்புகளில் முதன்மையான தையிட்டி விவகாரத்தில் அரச மதத்தை மையமாக கொண்டு தனியார் காணி உரிமைகள் தொடர்பாக எழுந்துள்ள சமூக, சட்ட, அரசியல் மற்றும் மனித உரிமை பரிமாணங்களை விவாதிப்பதே இக்கலந்துரையாடலின் நோக்கமாகும். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி திருவரங்கன், சட்டத்திரணி கலாநிதி குருபரன், வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் மற்றும் தையிட்டி விகாரையினால் நிலத்தை இழந்த சுகுமாரி ஆகியோர் குறித்த கலந்துரையாடலில் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர். இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள், கல்வியாளர்கள், ஊழியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலம் கேந்திராபாரா மாவட்டத்தில் 13 வயது சிறுமியொருத்தி அங்குள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவளின் ஆசிரியர் ஒருவர் சில மாதங்களுக்கு முன்பு தவறாக நடந்து கொண்டுள்ளார். பின்னர் அவர் அடிக்கடி அந்த மாணவியை பலாத்காரம் செய்து வந்துள்ளார். இந்த தகவல் மற்ற சில ஆசிரியர்களுக்கும் தெரியவர நீண்ட நாட்களாக மேலும் 4 ஆசிரியர்கள் சிறுமியை பலாத்காரம் செய்தனர். இதுகுறித்து அந்த மாணவி சமீபத்தில் தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் தந்தை மாவட்ட குழந்தைகள் நல குழுவின் உதவியை நாடினார். அவர்கள் தனித்தனியாக போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து பள்ளி ஆசிரியர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து கேந்திரபாரா மாவட்ட மூத்த காவல் அதிகாரி கூறுகையில், மாணவி அளித்த தகவலின் அடிப்படையில் அவரின் தந்தை முதலில் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவை அணுகியுள்ளார். அவர்கள் நடத்திய விசாரணையில் பள்ளியின் 5 ஆசிரியர்கள் மாணவியை தொடர் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதி செய்யப்பட்டது. அதனடிப்படையில் அவர்கள் ராஜ்கனிகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி 5 ஆசிரியர்களும் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட கல்வி அலுவலரையும் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு அறிவுறுத்தியுள்ளது என்றார். இதனிடையே கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அக்ரிகுடவில் ஒரு வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மொனராகலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கி சூடு நடத்தியவர் பற்றி பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடற்படையில் இருந்து சட்டப்பூர்வமாக விடுவிக்கப்பட்ட இவர் கருந்தனிய சுட்டாவின் மிகவும் நம்பகமான மற்றும் திறமையான துப்பாக்கி சூடு நடத்துபவர் என்று கூறப்படுகிறது. சிறை அதிகாரி உட்பட 6 கொலைகளில் சந்தேக நபர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் என்பதும் தெரியவந்துள்ளது. இரட்டை கொலையின் 2 துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுக்கு ஆதரவளித்த ஒரு குழுவை காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். கொலை சம்பவத்தில் பிஸ்டல் வகை துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த 2வது துப்பாக்கி சூடு நடத்தியவர்தான்.
மேலும் அவரை கைது செய்வதில் பொதுமக்களின் உதவியை நாடி அவரது பல புகைப்படங்களை காவல்துறையினர் ஊடகங்களுக்கு வெளியிட்டனர். இத்தகைய சூழ்நிலையில் மொனராகலை நக்கல டாங்வெத்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சம்பந்தப்பட்ட நபர் மறைந்திருப்பதாக 119 என்ற காவல்துறை அவசர எண்ணிற்கு அந்த பகுதியை சேர்ந்த ஒருவரிடமிருந்து தகவல் கிடைத்தது. அதன்படி மொனராகலை காவல்துறை அதிகாரிகள் குழு நேற்று முன்தினமிரவு சென்று சம்பந்தப்பட்ட வீட்டை சோதனை செய்து 3 சந்தேக நபர்களை கைது செய்தது. சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் மூலம் அவர்களை உறுதிப்படுத்திய மேற்கு தெற்கு குற்றப்பிரிவு அவர்களை பலத்த பாதுகாப்பின் கீழ் கொழும்பிற்கு அழைத்து வந்தது. கைது செய்யப்பட்ட 3 பேரில் ஒருவர் கனன்கே பகுதியைச் சேர்ந்த 39 வயதான முன்னாள் கடற்படை வீரர் மனோஜ் உதியங்கா ஆவார். அவர் ரூபஸ் ரமேஷ் என்ற பெயரிலும் தோன்றியுள்ளார். மேலும் அந்த பெயரில் வெளிநாட்டு பாஸ்போர்ட்டையும் வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஸ்வமடு புலியடி பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட குடும்ப பெண்ணை மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். அதிவேகத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியை கடக்க முற்பட்ட பெண்ணை மோதி தள்ளியதில் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேவேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தின் போது விஸ்வமடு புலியடி பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான 53 வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பீகாரில் திருமண மேடையில் மாப்பிளையுடன் நின்றிருந்த மணப்பெண்ணை முன்னாள் காதலன் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. பீகார் மாநிலம் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள பக்சர் பகுதியில் ஆர்த்தி என்பவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த நபருடன் திருமணம் முடிந்தது. அன்றிரவு உறவினர்கள் ஆரவாரத்துடன் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சி மேடையில் மணமகன் மணப்பெண்ணிற்கு குங்குமம் வைக்கும் சடங்கு இருந்தது. அப்போது திடீரென்று அங்கு வந்த இளைஞர் கையிலிருந்த துப்பாக்கியால் மணப்பெண்ணை சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடினார். அதில் வயிற்றில் குண்டு துளைத்து மணப்பெண் அங்கேயே சுருண்டு விழுந்தார். கண்ணெதிரே மனைவியை துப்பாக்கியால் சுட்டதை பார்த்து மணமகன் அரண்டு போக சுற்றி நிறந்த உறவினர்களும் கதிகலங்கி போனார்கள். பின்னர் ஆர்த்தியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்தில் ஈடுபட்டவர் மணப்பெண்ணின் முன்னாள் காதலன் என்பதும் அவரது நடவடிக்கை பிடிக்கவில்லை என யுவதி அவரை காதலை சமீபத்தில் துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தப்பியோடிய தேனபந்தை போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். ஏற்கனவே அவர் போதைப்பொருள் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மிகிந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலுவெவ பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். மிகிந்தலை போலீஸ் பிரிவின் சீப்புக்குளம் கலன் பிந்துனுவெவ வீதியின் பாலுவெவ பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சீப்புக்குளம் பகுதியிலிருந்து கலன் பிந்துனுவெவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரமொன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியும் பின்னாசனத்தில் அமர்ந்து சென்றவரும் பலத்த காயமடைந்த நிலையில் தன்மன்னாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் மிகிந்தலை சீப்புக்குளம் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காயமடைந்த மற்றைய நபருக்கு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகிந்தலை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.